ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சித்திக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் எல்லாரையும் ஒரு விஷயமா நினைக்காதீங்க சித்தி. எல்லாருமே நம்மளை மாதிரி இல்லை. ஒருத்தரையெல்லாம் நம்ம சரியோ சரியில்லையோ அதெல்லாம் நம்ம நினைக்கிறத பொறுத்து மற்றவங்க நம்மளை எப்படி இருக்கிறாங்கங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கான இது இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் இருந்தால் தானே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னோடனே, அதுக்காகலாம் நான் குறை சொல்லலை, பண்ணலை, செய்யலை. எனக்கு என்ன வேணுங்கிறத ஒரு சில விஷயத்தில் கரெக்டான ஒரு வேலை நம்ம சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுல தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்து இதில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு ஒருத்தரை நம்ம சரிங்கிறத தாண்டி அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு எப்போதும் இருக்கிறாங்களா, இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சரியான ஒரு விஷயத்த நடந்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்ம ஒரு விஷயத்த கடந்து போகிறதுல தான் இருக்குது. நீங்கள் என்ன அதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு எதுக்குமே இதெல்லாம் நம்ம யாரையும் எதுக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஏன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளால் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காமல் நம்மளால் அந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு இந்த விஷயத்தில் யாரும் நம்மள சரியில்லை அப்படின்ட்டு நம்ம தோணிடுச்சுன்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணுமே தவிர உங்களுக்கு இதனால் சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத நம்ம எதுவும் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. போக போக நம்மளுக்கு எல்லாரையும் அவங்க இவங்க இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை இது பண்ணுறதுக்கான காரணங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, பண்ணாதீங்க, செய்யாதீங்க. எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு நம்மளை எப்போதுமே எந்த மாதிரி ஒரு நினப்புலையுமே ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கான காரணத்தை நீங்களே இது பண்ணாமல் நமக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி சரி நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மனப்பான்மையில் தான் இருக்கிறோம், வேறு எதுவும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் மனசை போட்டு குழப்பிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. எப்போதுமே ஒருத்தர் நம்மளை எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே ஒரு சக்ஸஸாக இருக்கும். அதுதான் நானும் நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி சரி கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் பார்த்துப்போம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை நம்ம சார்ந்து இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது கிடையாது. உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது. சொல்லாமலே நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துட்டோம்னாலே போதும் அப்படின்னோடனே, சரி ஓகே ஒன்றும் கவலை இல்லை.